ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது பரிமளா அண்ட் கோ படத்தினுடைய திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாண்டியராஜ் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிறாரு. இந்த படத்தினுடைய கதையும் இவர் தான் எழுதியிருக்கிறாரு. லைகா ப்ரொடக்ஷன்ஸ், தமிழ் குமரன் ப்ரொடக்ஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட், அப்புறம் பசங்க ப்ரொடக்ஷன்ஸ் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தில் ஜெயராம், ஊர்வசி, மிஸ்கின், யோகி பாபு, சாண்டி மாஸ்டர், சந்தோஷ் சோபன், சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி, அனந்திகா சனில்குமார், ஜிகேஎம் தமிழ்குமரன் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியானதிலிருந்தே ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்தை பற்றி பேசப்பட்டுக்கிட்டே இருந்ததுன்னு சொல்லலாம். வாங்க இப்போ இந்த படத்தினுடைய விமர்சனம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவர் தான் ஜெயராம். அவருடைய ஒய்ஃபா ஊர்வசி நடிச்சிருக்கிறாங்க. இவங்களுக்கு 2 பொண்ணுங்க. ஒரு பொண்ணு பேர் பராசக்தி, இன்னொரு பொண்ணு பேர் மதுமிதா. இவங்க 2 பேருமே அவங்களுடைய நடிப்பினுடைய முழு திறமையை வெளிக்காட்டியிருக்கிறாங்கன்னு சொல்லலாம். முக்காவாசியான மிடில் கிளாஸ் ஃபேமிலி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த குடும்பமும் இருக்குங்க. வாடகை வீட்டில் தான் தங்கியிருக்கிறாங்க. இவங்களுக்குள்ள சண்டைகள் வரும், ஆனால் சமாதானம் ஆயிடுவாங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், அதை புரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி ஒருத்தர் மேலே ஒருத்தர் அவ்வளவு பாசம் வச்சிருக்கிறாங்க. இவங்களுடைய வீட்டோட ஓனர் தான் யோகி பாபு. பராசக்தி ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் சாண்டி மாஸ்டர் பராசக்தியை லவ் பண்ணுறேன்னு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இருந்தாலும் இதுக்கெல்லாம் பயப்படாம தைரியமாக நிற்கிறாங்க பராசக்தி. சாண்டி மாஸ்டரோட அம்மாவும் தன்னுடைய பையன் பண்ணுறது சரிதான்னு நினைக்கிறாங்க. திடீர்னு சாண்டி மாஸ்டரை யாரோ கொலை பண்ணிடுறாங்க. ஆட்டோமேட்டிக்காக போலீஸுக்கு ஜெயராம் மேலே தான் சந்தேகம் வருது. ஜெயராமுக்கும் தன்னோட ஃபேமிலி மேலே சந்தேகம் வருது. இருந்தாலும் யாருமே இந்த கொலையை பண்ணலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. போலீஸாக வரக்கூடிய மிஸ்கின் கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சாகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபேமிலி ட்ரை பண்ணுறாங்க. சாண்டி மாஸ்டரை கொன்னது யாரு, எதற்காக கொன்னாங்க, இந்த கேஸிலிருந்து ஜெயராமுடைய ஃபேமிலி தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தினுடைய மீதி கதையாக அமைஞ்சிருக்கு. யோகி பாபு அப்புறம் ஜெயராம் ஃபேமிலிக்கு நடுவில் இருக்கக்கூடிய கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப காமெடியாகவும் வயிறு குலுங்க சிரிக்க வைக்கிற மாதிரியும் அமைஞ்சிருக்கு. மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட செட்டப்பை அப்படியே தத்ரூபமாக எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். ஒய்ஃபு கிட்ட ஹஸ்பண்ட் மொக்க வாங்குறது, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கிட்ட சீன் போடுறது, அக்கா தங்கச்சிக்குள்ள வரக்கூடிய சின்ன பிள்ளைத்தனமான சண்டைகள்னு மொத்தமாகவே இந்த படம் ரகலையாக நிறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ஹைலைட் என்னன்னு சொல்லணும்னா ஜெயராம் மற்றும் ஊர்வசி காம்போதாங்க. இவங்க 2 பேரோட கெமிஸ்ட்ரி தான் இந்த படத்தை ஸ்டார்டிங்கிலிருந்து எண்டிங் வரைக்கும் எடுத்துகிட்டு போகுது. பஞ்சதந்திரம் படத்தில் எப்படி இவங்க பேர் ரொம்ப அட்டகாசமாக ஒர்க் அவுட் ஆச்சோ அதை விட டபுள் மடங்காக இந்த படத்தில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். சஞ்சனா அப்புறம் அனாத்விகா இவங்க 2 பேருமே வெயிட்டான ரோல் தான் கொடுத்துருக்குறாங்க. 2 பேரோட நடிப்பும் ரொம்ப யதார்த்தமாகவும் காமெடியாகவும் இருந்தது. மிஸ்கினோட நடிப்பை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம். அவர் எந்த ரோல் எடுத்தாலும் அதுவாகவே மாறிடுவார். அந்த மாதிரி இந்த படத்துலையுமே நடிச்சிருக்கிறாரு. காயத்ரியோட ரோலும் இந்த படத்திற்கு கூடுதல் பலத்தை சேர்த்துருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். இந்த படத்தினுடைய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது சினிமாட்டோகிராஃபி, மியூசிக், பிஜிஎம், எடிட்டிங்னு எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்டாக இந்த படத்துக்கு செட் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். ப்ரொடக்ஷன் டிசைன் எல்லாம் ஸ்ட்ராங்காக இந்த கதைக்கு கொடுத்துருக்குறாங்க. காமெடி, ஃபேமிலி எமோஷன்ஸ், சஸ்பென்ஸ், சோசியல் மெசேஜ்னு எல்லாமே நிறைஞ்சிருக்கிற இந்த படம் தான் எல்லாத்தையும் விட ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லைங்க. நம்ம எல்லாத்தையுமே மறந்து ஒரு 2 மணி நேரம் சந்தோஷமாக சிரிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் போய் தியேட்டரில் பாருங்கள். முக்கியமாக இந்த காலத்து பசங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த நல்ல கருத்தையும் முன் வச்சிருக்கிறாரு டைரக்டர். ஸோ உங்கள் ஃபேமிலி மற்றும் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்த்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.